வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மே 6 மற்றும் 7 தேதிகளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதிலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் கரண்ட் அஃபேர்ஸ் குவீசஸ் நடத்திட்டு வரோம். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, வெளிநாடுகளில் இருந்து அனுப்பப்படும் பணம் அதிகம் எந்த நாட்டிற்கு வருகிறது? இதற்கான ஆன்சர் இந்தியா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, உலக அளவில் வெளிநாடுகளிலிருந்து சொந்த நாட்டிற்கு அனுப்பப்படும் பணம் ரொம்ப அதிகமாக எந்த நாட்டிலேருந்து அனுப்புகிறாங்க அப்படின்னா இந்தியாவிலேருந்து தான் அனுப்புகிறாங்க. 2010 இந்தியா தான் முதலிடத்தில் இருக்குது. 2024 ஆண்டிலிருந்து நம்ம இந்தியாவுக்கு எவ்வளோ பணம் அனுப்பியிருக்காங்க அப்படின்னா ரூபாய் 12.8 லட்சம் கோடி அளவுக்கு அனுப்பியிருக்காங்க. டாலர்கள் கணக்கில் பார்க்கும்போது இது 137 பில்லியன் டாலர்களாக இருக்குது. 100 பில்லியன் டாலருக்கு மேலே பெற்ற ஒரே நாடு நம்ம இந்தியாவாக தான் இருக்குது. அதே மாதிரி உலக அளவில் எந்த நாட்டிலேருந்து அதிகமாக பணத்தை அனுப்புகிறாங்க அப்படின்னா அமெரிக்காவிலேருந்து தான் அனுப்புகிறாங்க. இது இந்தியர்கள் மட்டும் கிடையாது. அமெரிக்காவில் நிறைய நாட்டு மக்கள் இருப்பாங்கள்ல, அவங்க நாட்டுக்கு பணம் அனுப்புவாங்கள்ல, அந்த மாதிரி ரொம்ப அதிகமாக எந்த நாட்டிலேருந்து அனுப்புகிறாங்க அப்படின்னா அமெரிக்காவிலேருந்து தான் அனுப்புகிறாங்க. 2வது இடத்துல சவுதி அரேபியா இருக்குது. 2022 ஆண்டில் அதிக மாணவர்கள் சீனாவிலிருந்து வெளிநாடுகளுக்கு சென்று கல்வி கற்றுருக்காங்க. இந்த பட்டியலில் 2வது இடத்துல இருக்கிறது இந்தியா. இந்த அறிக்கையை வெளியிட்ட அமைப்பு புலம்பெயர்ந்தோருக்கான ஐநா அமைப்பு அப்படிங்கிறது. இங்கிலீஷில் அதோடைய பேர் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் ஃபார் மைக்ரேஷன் அப்படிங்கிறது தான். அடுத்தது, தற்போது புலிட்சர் விருது பெற்ற இந்திய பத்திரிகையாளர் யார்? இதற்கான ஆன்சர் ஏ மற்றும் சி, அதாவது ஆனந்த் மற்றும் சுபர்ணா சர்மா. இப்போ பார்த்தீங்கன்னா புலிட்சர் விருது பத்திரிகை துறையில் வழங்கப்படுற மிக உயரிய விருது இதுதான். இந்த விருதை ப்ளூம்பர்க் நிறுவனத்தை சேர்ந்த நடாலி ஒபிகா பியர்சன் அவரோட சேர்ந்து இவங்களும் பெறுறாங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சைபர் குற்றம் பற்றிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்காங்க. ப்ளூம்பர்க் நிறுவனத்துடைய ட்ராப்ட் அப்படிங்கிற ஒரு படைப்பு, ஒரு நாவலுக்காக இந்த விருதை அவங்க பெற்றிருக்காங்க. இது எதை பற்றியது அப்படின்னா, ஒருத்தர் எப்படி ஆன்லைனில் மாட்டிக்கிறாரு, எப்படி ஆன்லைனில் ஏமாந்து அவருடைய பணத்தை எல்லாம் இழந்துடுறாரு அப்படிங்கிற பற்றியது தான் கதை. புலிட்சர் அப்படிங்கிறது பத்திரிகை துறையில் வழங்கப்படுற மிக உயரிய விருது. இந்த விருதை நிர்வகிக்கிற அமைப்பு கொலம்பியா பல்கலைக்கழகம், இது அமெரிக்காவில் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் இந்த ஆண்டு நடைபெற போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் டே டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசி இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஆண்டு நடைபெற போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமுக்கான ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் பேட்சுமே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி பேசி நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்தது, சர்வதேச பெரும் பூனை கூட்டமைப்பின் முதல் மாநாடு எங்கே நடைபெற உள்ளது? இதற்கான ஆன்சர் டெல்லி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் பிக் கேட் அலைன்ஸ், இது ரொம்ப முக்கியமான ஒரு கூட்டமைப்பு. நம்ம இந்தியாவில் உருவாக்கப்பட்ட ஒரு கூட்டமைப்பு. அந்த கூட்டமைப்புடைய முதல் மாநாடு நம்ம இந்தியாவில் தான் நடைபெற போகுது, புதுடெல்லியில் தான் நடைபெற போகுது. இது ஜூன் 1 மற்றும் 2 இந்த தினங்களில் நடைபெற போகுது. இந்த ஆண்டு இதோடைய கருப்பொருள், இந்த மாநாட்டிற்கான கருப்பொருள் என்ன அப்படின்னா, பெரிய பூனைகளை பாதுகாப்போம், மனித குலத்தை பாதுகாப்போம், சுற்றுச்சூழல் அமைப்பை பாதுகாப்போம் அப்படிங்கிறது தான். இந்த சர்வதேச பெரும் பூனை கூட்டமைப்பு பற்றி பார்த்திங்கன்னா இது சுருக்கமாக ஐபிசிஏ அப்படின்னு அழைக்கிறாங்க. சர்வதேச பெரும் பூனைகள் கூட்டமைப்பு 2023 ஆண்டு தொடங்கியிருந்தாங்க. நம்ம பிரதமர் மோடி தான் இந்த கூட்டமைப்பை தொடங்கியிருந்தார். இதோடைய தலைமையகம் புதுடெல்லியில் இருக்குது. இதில் 7 பெரும்பூனைகள் என்னென்ன அப்படின்னா புலி, சிங்கம், அப்புறம் சிறுத்தை, அப்புறம் பனிச்சிறுத்தை, சிவிங்கி புலி, ஜாகுவார் மற்றும் பூமா. இந்த 7 தான் இந்த 7 பெரும்பூனைகள். இதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக படித்து வச்சுங்க. இப்போ இந்த கூட்டமைப்பில் 24 நாடுகள் இருக்குது. அடுத்தது, உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை எவ்வளவாக உயர்த்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியது? இதற்கான ஆன்சர் 38. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உச்சநீதிமன்ற நீதிபதிகளுடைய தற்போதைய எண்ணிக்கை இது 33 + 1 இந்த அளவில் இருக்குது. அதாவது 33 அப்படிங்கிறது உச்சநீதிமன்ற நீதிபதிகள், 1 அப்படிங்கிறது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. இதை 37 + 1 உயர்த்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. இதற்காக இந்த சுப்ரீம் கோர்ட் நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் ஆக்ட் 1956 அப்படிங்கிறதுல திருத்தம் கொண்டு வர போகிறாங்க. இவர்களுக்கான ஊதியம் இந்திய தொகுப்பு நிதியிலேருந்து தான் வழங்க போகிறாங்க.
தொகுப்பு நிதி அப்படிங்கிறது த கன்சல்டேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது தான். பொதுவாக பிரசிடெண்ட்டு, பிரைம் மினிஸ்டர், அப்புறம் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இவங்களுக்கு எல்லாமே சேலரி கொடுக்கறது இது தான். இந்த கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து தான் சேலரி கொடுப்பாங்க. இது தொடர்பான ஆர்டிக்கல் எது அப்படின்னா ஆர்டிக்கல் 266. உச்சநீதிமன்றத்தில் இப்போது 92,000 வழக்குகள் நிலுவையில் இருக்குது. அடுத்தது, தற்போது இந்தியா வந்த டோ லாம் எந்த நாட்டின் அதிபர்? இதற்கான ஆன்சர் வியட்நாம். இப்போ பார்த்தீங்கன்னா வியட்நாமுடைய அதிபரான டோ லாம் அரசு முறை பயணமாக இந்தியா வந்திருக்காரு. அப்போ அவங்க ஒரு இலக்கும் வச்சுருக்காங்க. என்னென்னா இந்தியா மற்றும் வியட்நாம் இந்த 2 நாடுகளுக்கு இடையில் இருக்கிற வர்த்தகத்தை $25 பில்லியன் உயர்த்தணும் அப்படின்ற மாதிரி இலக்கு வச்சுருக்காங்க. 2030 ஆண்டுக்குள்ளாடி இந்த அளவுக்கு உயர்த்தணும் அப்படின்னு இலக்கு வச்சுருக்காங்க. பிரதமர் மோடி மற்றும் வியட்நாமுடைய அதிபரான டோ லாம் டெல்லியில் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. அப்புறம் 13 ஒப்பந்தங்கள் கையொப்பமிடப்பட்டிருக்கு. எந்தெந்த துறைகள் அப்படின்னா அரிய புவி கனிமங்கள், மருந்துகள், கல்வி, வங்கித்துறை, அப்புறம் எண்ம பரிவர்த்தனைகள், இதில் எல்லாமே. இந்திய பாரம்பரிய மருந்துகள் இனி வியட்நாமிலேயும் கிடைக்கும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அடுத்தது, குவாண்டம் தொழில்நுட்பம் மற்றும் சுகாதார ஆராய்ச்சி ஆகிய துறைகளில் இந்தியா தற்போது எந்த நாட்டுடன் ஒப்பந்தம் செய்தது? இதற்கான ஆன்சர் ஜப்பான். இப்போது இந்தியாவும் ஜப்பானை இணைந்து குவாண்டம் தொழில்நுட்பம் இருக்குல்ல அதுலேயும், அப்புறம் ஹெல்த் இருக்குல்ல, இந்த 2லேயுமே ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்த முக்கிய தினங்கள் பார்க்கலாம். உலக தடகள விளையாட்டு தினம், இது மே 7 இதே மாதிரி இன்னொரு முக்கியமான தினம் வளர்ச்சி மற்றும் அமைதிக்கான சர்வதேச விளையாட்டு தினம், இது ஏப்ரல் 6 ஓகேவா? இதை பாருங்கள், நம்ம சர்வதேச விளையாட்டு தினம் எது அப்படின்னு கேட்டாலும் அது ஏப்ரல் 6 தான் நம்ம சொல்லணும். ஏன்னா இந்த தினத்தை அந்த மாதிரியும் சொல்லுவாங்க. இந்த ஆண்டு இந்த சர்வதேச விளையாட்டு தினத்திற்கான கருப்பொருள் என்ன அப்படின்னா விளையாட்டு பாலங்களை உருவாக்குகிறது, தடைகளை தகர்க்கிறது அப்படிங்கிறது தான். இப்போ சில வெப்சைட்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னா உலக தடகள விளையாட்டு தினத்திற்கும் இதே கருப்பொருளை கொடுத்துருக்காங்க. ஆனால் அது தப்பு. உலக விளையாட்டு தினத்துக்கு தான் இந்த கருப்பொருள். அடுத்தது, எல்லை சாலைகள் அமைப்பு உருவாக்க தினம், இது மே 7 பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் ஃபவுண்டேஷன் டே. பார்டர் ரோடு ஆர்கனைசேஷனை சுருக்கமாக BRO அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னா நம்ம இந்தியாவில் பார்டர்ஸ்லாம் இருக்குல்ல, எல்லைகள், இந்தியா பாகிஸ்தான் பார்டர், இந்தியா பங்களாதேஷ் பார்டர், இந்தியா சைனா பார்டர், இந்த மாதிரிப்பட்ட பார்டர்லாம் இருக்குல்ல, இங்கே ரோடு போடுற அமைப்பு தான் இது. இது 1960 மே 7 உருவாக்கியிருந்தாங்க. இது எந்த அமைச்சகத்துக்கு கீழே வருது அப்படின்னா மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகத்துக்கு கீழே தான் வருது. இது ஏற்கனவே ஒரு முறை எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஏன்னா பொதுவாக நம்ம இந்தியாவில் இருக்கிற எல்லா சாலைகளுமே மத்திய சாலை மற்றும் அதாவது சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகத்துக்கு கீழே தானே வரும். ஆனால் இது மட்டும் இப்படி இல்லை. இது மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகத்துக்கு கீழே தான் வருது. அதனால் இதை நீங்கள் கண்டிப்பாக படித்து வச்சிங்க. இந்த ரிவிஷன் பார்க்கலாம். வெளிநாடுகளிலிருந்து அனுப்பப்படும் பணம் அதிகம் எந்த நாட்டிற்கு வருகிறது? இதற்கான ஆன்சர் இந்தியா. அடுத்தது, தற்போது புலிட்சர் விருது பெற்ற இந்திய பத்திரிகையாளர் யார்? இதற்கான ஆன்சர் A மற்றும் C, அதாவது ஆனந்த் மற்றும் சுபர்ணா ஷர்மா. அடுத்தது, சர்வதேச பெரும்பூனை கூட்டமைப்பின் முதல் மாநாடு எங்கு நடைபெற உள்ளது? இதற்கான ஆன்சர் டெல்லி. அடுத்தது, உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை எவ்வளவாக உயர்த்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியது? இதற்கான ஆன்சர் 38. அடுத்தது, தற்போது இந்தியா வந்த டோ லாம் எந்த நாட்டின் அதிபர்? இதற்கான ஆன்சர் வியட்நாம். அடுத்தது, குவாண்டம் தொழில்நுட்பம் மற்றும் சுகாதார ஆராய்ச்சி ஆகிய துறைகளில் இந்தியா தற்போது எந்த நாட்டுடன் ஒப்பந்தம் செய்தது? இதற்கான ஆன்சர் ஜப்பான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் போன வீடியோவில் நம்ம ஒரு ப்ரீவியஸ் இயர் கேள்வி கேட்டிருந்தோம். அதற்கான ஆன்சரை பார்க்கலாம். பின்வருவனவற்றில் பிரம்ம சமாஜத்தின் 2 தூண்களாக எது அமைந்துள்ளது அப்படிங்கிறது தான் கேள்வி. ஆன்சர் ஆப்ஷன் A, பகுத்தறிவு மற்றும் வேதம் அப்படிங்கிறது தான். இது நிறைய பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க, நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். இன்றைக்கான கேள்வி என்ன அப்படின்னா இது போன ஆண்டு நடைபெற்ற TNPSC எக்ஸாமில் கேட்ட ஒரு கேள்வி. இதில் சில போர்கள் கொடுத்துருக்காங்க. அந்த போர்கள் யாரெல்லாம் நடத்துனாங்க, யாருக்கிடையில் அந்த போர் நடைபெற்றது அப்படிங்கிறது தான் கேள்வி. என்னென்ன போர்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா முதல் பானிபட் போர், அப்புறம் கானுவா போர், அப்புறம் சந்தேரி போர், காக்ரா போர், இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது யாருக்கிடையிலெல்லாம் நடைபெற்றது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்மளே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க, உங்கள் நண்பர்களுமே ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி ஏப்ரல் மாதத்திற்கான முக்கியமான 100 கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம போட்டிருக்கோம். நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோடைய லிங்க், அந்த வீடியோடைய லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி நம்ம ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இதுக்கெல்லாமே வீடியோ போட்டிருக்கோம்.
நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ எல்லாமே இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக அதை பார்த்து படிச்சிங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.